Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு லஞ்ச் டைம் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு நான் பாவக்காய் சூஸ் பண்ணியிருக்கேன். பாவக்காய் குழம்பு செய்ய போகிறேன். ஸோ ஒரு பாவக்காய்க்கு ஜஸ்ட் ஒரு ஆனியன், அப்புறம் ஒரு தக்காளி பழம், இந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாவக்காயை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். அதாவது கொட்டைகள்லாம் நம்ம நீக்கிடலாம். அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் கூட நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கிறேன். பேன் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1 or 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவையும் சேர்த்துக்கிறேன். சில பேர் பாவக்காவை ஃபஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுவாங்க. நான் அப்படி ஆட் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாகவே இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாவக்காவையும் நான் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தான் குக் பண்ணுறேன். நீங்களும் நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. தேவையான அளவு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறம் புளியும் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பாக அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் புளிப்பாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். எப்போ வேணாலும் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். புளி ஊற்றி இது கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த பாவக்காய் குழம்பு ரெடி. ஸோ ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெடி. இப்போது இன்றைக்கி நான் ப்ரௌன் ரைஸில் குக் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் ரைஸ் அதாவது கேரளா மட்டா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு சுகர் லெவல் கூட கம்மியாகும். ஸோ எப்போவுமே வெள்ளை அரிசி எடுக்காமல் இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ், மட்டா ரைஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஒரு சிம்பிளான லஞ்ச் இப்போ ரெடி ஆயிடுச்சு.